அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடியில் ஏற்கனவே சில வரிகளை பார்த்தோம். இன்றைக்கி மீதி வரிகளை பார்க்கலாம். நமக்குரிய பாடப்பகுதியில் இன்று கீழோருக்கு அஞ்சல் என்ற பகுதியை பார்க்கலாம். கீழோருக்கு அஞ்சேல். கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து பயம் கொள்ளக்கூடாது என்பதையே பாரதியார் குறிப்பிடுகின்றார். இங்கு கீழோர் என்பது கீழ்த்தரமான கேடுகெட்ட குணமுடையவர்கள், மோசமான நடத்தியுள்ளவர்கள் என்று பொருளாகும். இதில் ஏழைகளோ வயதில் குறைவானவர்களோ வறுமையில் இருப்பவர்களோ கீழோர் என்று அர்த்தமல்ல. கீழோர் என்றால் களவு, பொய், சூது, வஞ்சகம், நம்பிக்கை துரோகம், காமம், குடிவெறி முதலிய தீய குணங்கள் கொண்ட பாதகர்களை சமுதாய விரோதிகளாக பார்க்கப்படுகிறது. அவர்களை கண்டு பயப்படக்கூடாது என்பதையே பாரதியார் குறிப்பிடுகின்றார். குன்றென நிமிர்ந்து நில், மலை குன்று போல நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்பது பாரதியாரின் எண்ணம். குன்று என்பதற்கு எதற்கும் அஞ்சாது அசையாது, இடி, மழை, பேய்காற்று முதலிய எதற்கும் அஞ்சாமல் அசையாமல் எத்தனை தாக்குதல் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கும். அதுபோல எதற்கும் அஞ்சாமல் துணிவுடன் மனிதன் நிமிர்ந்து நின்றால் குன்று போல நிற்பான். எதையும் எதிர்க்கும் வல்லமை அவனிடம் இருக்கும் என்பதை பாரதியார் குறிப்பிடுகின்றார். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறனின்றி அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் கொண்டு கூனி குறுகி குனிந்து நிற்பது அடிமைத்தனமாகும். இதனை பாரதியார் வெறுப்பது போல அனைத்து மனிதர்களும் வெறுக்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். இத்தகைய இழிநிலைகளை நீக்கி குன்றென நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். அநீதிகளையும் கொடுமைகளையும் எதிர்த்து தர்மம், சத்தியம், சுதந்திரம், அறிவு என்பவனவற்றிலிருந்து போற்றி பாதுகாத்திட குன்றென நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். கூடி தொழில் செய். நல்லவர்களுடன் கூடி தொழில் செய்ய வேண்டும் என்பதை பாரதியார் விரும்புகின்றார். மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. மனிதகுலம் தோன்றிய காலம் தொட்டு கூட்டம் கூட்டமாகவே கூடி வாழ்ந்துள்ளான். காடுகளிலும் மலைகளிலும் மனிதன் காட்டுமிராண்டி நிலையில் வாழ்ந்த காலத்தில் இருந்து இன்று உலகம் முழுவதுமே மிக நெருங்கிவிட்ட காலம் வரை மனிதன் வாழ்ந்தது கூட்டு வாழ்க்கையே ஆகும். எனவே கூடி நின்று ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இன்று மனித சமுதாய அமைப்பின் அடிப்படை அங்கக்கூற்றானது குடும்பமாகும். இதிலிருந்து இனக்குழு, இனக்கூட்டம், ஊர், நாடு, நகரம், தேசிய இனம், மொழி மற்றும் உலகம் வரை சமுதாய பிரிவுகள் சேர்ந்தும் இணைந்தும் முரண்பட்டும் மோதியும் ஒன்றுபட்டும் உள்ளது என்பதை பார்க்க முடியும். நமது நாட்டின் வளர்ச்சிக்கும் மனிதகுல மேம்பாட்டிற்கும் பாரதியின் கூடி தொழில் செல் போதனை மிகவும் ஊக்குவிப்பதாக உள்ளது. எனவே கூடி தொழில் செய்வதை நாம் விரும்ப வேண்டும் என்று மனதில் உறுதி கொள்ள வேண்டும். கொடுப்பது சோர்வு, அதாவது பிறருக்கு தீங்கிழைப்பது இழுக்கு என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். சோர்வு நம்மை கெடுத்துவிடும். எப்போதும் உற்சாகத்துடனும் செயல் ஊக்கத்துடனும் இருக்க வேண்டும். நமக்கு தொழில் கவிதை என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். அதாவது ஓய்ந்து இருக்க மாட்டேன் என்பதை இங்கு பொருள் கொள்ள வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியுடன் காணப்பட வேண்டும் என்பது வள்ளுவரின் வாக்கு. இடுங்கண் வருங்கால் நகுக என்று குறிப்பிடுவது போல எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் நாம் கலங்காமல் சோர்வு கொள்ளாமல் அத்தனை துன்பங்களையும் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற வேண்டும். அந்த வகையில் நமக்கு சோர்வு ஏற்பட்டால் அது நம்மை கெடுத்துவிடும். எனவே சோர்வு கொள்ளாத இருக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புவதற்கேற்ப நாமும்
இருக்க வேண்டும். கேட்டிலும் துணிந்து நில், வறுமையிலும் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை பாரதியார் குறிப்பிடுகின்றார். நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள், தொல்லைகள் ஏற்பட்டாலும் வாட்டம் அடையக்கூடாது. ஒரு செயலிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்று பாரதியார் விரும்புகின்றார். நமக்கு வெற்றி கிடைக்கும் போதும் நல்லது விளையும் போதும் நாம் உற்சாகத்துடன் முன்னேறி செல்வது பெரிய காரியம் அல்ல. நமக்கு தோல்விகள் ஏற்படும் பொழுது, கேடுகள் நேரிடும் பொழுது அவை எதிர்த்து துணிவுடன் நின்று சமாளிக்க வேண்டும் என்பதே பாரதியாரின் கருத்து. துணிவு என்பது நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். கேடுகள் ஏற்பட்ட போதும் துணிச்சலுடன் செயல்களை, நமது கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். கைத்தொழில் போற்று. கைத்தொழிலை விரும்பி ஏற்க வேண்டும். தொழில்களையும் தொழில் கருவிகளையும் கடவுளாக போற்றுவது நமது நாட்டு மக்களின் மரபாகும். கைத்தொழில் என்பது மனிதன் செய்யும் எல்லா தொழில்களையும் குறிக்கும். மனிதன் வளர்ச்சியை ஒட்டி தொழில்களும் அதற்கான சாதனங்களும் கருவிகளும் உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்ற இக்காலத்தில் கைத்தொழிலை போற்றுவது சிறந்ததாகும்.